வணக்கம் மக்களே, இது ஒரு முழு பவர் BI டியூட்டோரியல். லாஸ்ட் எபிசோடில் பவர் BI பற்றி பேசிக்ஸ் பார்த்துருப்போம். சிம்பிள் எக்ஸாம்பிளோட சொல்லியிருந்தேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடில் பவர் BI எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு ஷார்ட் ஓவர்வியூ பார்த்துட்டு டிசைன் கான்செப்ட்னா என்னன்னு சொல்கிறேன்னு சொன்னேன்ல, ஸோ அதை பற்றி லைட்டாக பேசுவோம். பவர் BI இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஏதோ ஒரு ப்ரௌசரில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் பவர் BI டெஸ்க்டாப் டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் எது மைக்ரோசாஃப்ட் லிங்க் காமிக்குதோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ண ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆஸ் யூஷுவல் இன்ஸ்டாலேஷன் கைடு ஓப்பன் ஆகும். கேட்குற எல்லா ஆப்ஷனுக்கும் எஸ்ன்னு கொடுத்துருங்க. இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனோடனே முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம், செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் கிளிக் பண்ணி பாருங்கள். எல்லா வியூவுமே கிளிக் பண்ணி பாருங்கள். நான் பெரும்பாலும் எந்த டூல் கற்றுக்கணுன்னாலும் இப்படி தான் கிளிக் பண்ணி பார்ப்பேன். அதுலேயே பாதி கற்றுக்கிட்ட மாதிரி ஆகிடும். சரி, ஓகே, இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டிசைன் கான்செப்டுக்குள்ளே போவோம். ஸோ டிசைன் கான்செப்டில் முக்கியமாக 3 விஷயம் இருக்குது. நம்பர் 1 நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்த மாதிரி யூசர், நம்பர் 2 ஓனர், நம்பர் 3 நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ நம்பர் 1 யூசர். நம்ம எது டிசைன் பண்ணும்போதுமே கடைசி நம்மளோட எண்ட் யூசர் யார் அப்படின்றது தான் நம்ம கிளியராக டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ உங்கள் எண்ட் யூசர் வந்து ஒரு சேல்ஸ் டீம்னா ஒரு சேல்ஸ் ரிலேட்டட் டேட்டா தான் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். பட் உங்கள் எண்ட் யூசர் வந்து ஒரு ஃபினான்ஸ் டீம்னா அவங்களுக்கு ஃபினான்ஸ் ரிலேட்டட் டேட்டா தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி உங்கள் எண்ட் யூசர் யாரோ அவங்க என்ன லெவலில் இருக்கிறாங்க ஹைரார்க்கியில், அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த டேட்டா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த டேட்டா தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட டேஷ்போர்டை வந்து கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணணும். செகண்ட் ஓனர்ஷிப்புன்னு சொல்லும்போது நான் எதை மீன் பண்ணுறேன்னா பிராண்டிங், அதுக்கப்புறம் அந்தந்த கம்பெனிக்கு ஏற்ற டைப்போகிராஃபி, ஃபாண்ட்டு, கலர்ஸு. ஸோ இது எல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சு தான் நீங்கள் டேஷ்போர்ட் பில்ட் பண்ணணும். ஈவன் பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கலர்ஸே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த தீம் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஈவன் ஸ்மால் கம்பெனியாக இருந்தாலுமே அந்த கம்பெனிக்கு ஏற்ற ஃபாண்ட்டோ இல்லை அந்த கம்பெனிக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற கலர் ஸ்கீம்ஸோ நீங்கள் வந்து உங்களோட டேஷ்போர்டில் கம்ப்ளீட்டாக நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். அது யூஸ் பண்ணும்போது தான் அந்த ஓனர்ஷிப் ஒரு அந்த டேஷ்போர்டு ஸோ இந்த கம்பெனி இது அப்படின்ற ஒரு டச் இருக்கும். 2 பார்த்துட்டோம். இப்போ முக்கியமான விஷயம் எதுன்னா, ஈவன் தோ நீங்கள் யூஸரை டிஃபைன் பண்ணிட்டாலுமே கம்பெனியோட பிராண்டிங்கை ஃபாலோ பண்ணிட்டாலுமே முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஃபீஸிபிலிட்டி. ஸோ அந்த பர்டிகுலர் டேஷ்போர்டு உங்கள் மைண்டில் இருக்கிறதோ இல்லை உங்கள் டேபிளுக்கு வர ரெக்குயர்மெண்ட்டோ எவ்வளோ அச்சீவபிள் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் சில காலம்ஸ் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் உங்களுக்கு கொடுக்க ரெக்குயர்மெண்ட்டில் வந்து இல்லாத காலம்லாம் தேவைப்படுது அப்படின்னும்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் சம்டைம்ஸ் அந்த காலம் வந்து உங்களால் எடுக்கவே முடியாது. ஸோ அதனால் உங்களோட லிமிட்டேஷன்ஸ் என்னன்றதை நீங்கள் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி செகண்ட் நார்மலாக பவர் BI டெவலப்பர்ஸ் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ என்னென்னா டைம். ஸோ உங்கள் டெட்லைன் எவ்வளோன்னு தெரியாமையே நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ 3 டேஸில் என்ன பண்ண முடியுமோ அதுதான் 3 டேஸில் பண்ண முடியும். ஐதர் இட் இஸ் டெக்னிக்கலி ஃபீஸிபிள் ஆர் டைம் பேஸ்ட் ஃபீஸிபிலிட்டி. ஸோ இந்த 2த்தையும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக இதுதான் 3 முக்கியமான விஷயம் டிசைன் கான்செப்டுக்கு. நம்ம இதுக்குள்ளே இன்னும் இன்டெப்த்தாக போவோம் நம்ம ரிப்போர்ட் பில்ட் பண்ணும்போது. இப்போதைக்கு இந்த 3 மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து டேரெக்டாக டூல் உள்ள போயிடுவோம். நம்ம ஒரு டேட்டா சோர்ஸை புல் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாம்பிள் ரிப்போர்ட் ஒன்று பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதுலேருந்து ஒரு வீடியோவாக வந்து நம்ம ரிப்போர்ட்டோட காம்ப்ளெக்சிட்டியை வந்து ஏற்றிட்டே போவோம். தேங்க்யூ, பாய்.